அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று மக்களிடையே நாம் தீர்ப்பளித்தால் எதை கொண்டு எதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் அல்மாய்தா எனும் 5வது அத்தியாயத்தில் 44 முதல் 50 வரை உள்ள வசனங்களில் நேர்வழியும் ஒளியும் கொண்ட தௌராத்தை நாமே அருளினோம். அல்லாஹுவுக்கு கீழ்ப்படிந்த நபிமார்களும் இறைவனை சார்ந்தோரும் அறிஞர்களும் அதை கொண்டே யூதர்களுக்கு தீர்ப்பளித்து வந்தனர். அல்லாஹ் அருளியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்களே இறைமறுப்பாளர்கள், அநியாயக்காரர்கள். மேலும் மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜில் எனும் வேதத்தை கொடுத்து அதன் அடிப்படையிலேயே தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும், அல்லாஹ் அருளியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்களே பாவிகள் என்றும் கூறுகிறான். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்மையுடன் இவ்வேதத்தை உமக்கு அருளியுள்ளோம். இது தனக்கு முன்னிருந்த வேதத்தை உண்மைப்படுத்துவதாகவும் அதை பாதுகாப்பதாகவும் உள்ளது. அல்லாஹ் அருளியதை கொண்டு அவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பீராக. அவர்களின் விருப்பங்களை பின்பற்றாதீர். அல்லாஹ் உமக்கு அருளியதில் சிலவற்றை விட்டும் உம்மை குழப்பி விடாதபடி அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக என்றும், அறியாமை கால தீர்ப்பைத்தான் அவர்கள் விரும்புகிறார்களா? உறுதியாக நம்பும் சமுதாயத்திற்கு அல்லாஹுவை விட அழகான தீர்ப்பளிப்பவன் யார் என்றும் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இதன் அடிப்படையில் அல்லாஹுவே நீதமான சரியான தீர்ப்பளிப்பவன் என்றும், அல்லாஹ் தன்னுடைய தூதர்கள் வாயிலாக இறக்கிய வேதத்தை கொண்டே நாம் மக்களிடையே தீர்ப்பளிக்க வேண்டும். ஒவ்வொரு சமுதாயத்தாரும் தமக்கு இறக்கப்பட்ட வேதத்தை கொண்டே தீர்ப்பளித்து வந்தார்கள். அந்த வகையில் தூதர்களில் இறுதியாகவும் வேதங்களில் இறுதியாகவும் வழங்கப்பட்ட அல் குரானை கொண்டு நாம் உலக மக்களுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதையும் இதன் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.